உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்துக்கு கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீட்டிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேசராசிக்காரர் மீனராசிக்காரர் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்கலாம். மங்களகரமான பராபவ ஆண்டு மகர ராசிக்கு எவ்வாறு உள்ளது, ஒரே வார்த்தை. அதனால தான் மங்களகரமான பராபவ ஆண்டு மகர ராசிக்கு ஏற்றம் தருகின்ற ஆண்டாக உள்ளது. முதல்ல நல்லதை சொல்லுவோம், அதுக்கப்புறம் வருகின்ற பிரச்சனையை சொல்லுவோம். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன், வாழ்க்கை மாற்றம், வாழ்வியல் மாற்றம், ஏற்றம் தருகின்ற இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலங்களாக இருக்கும். விசுவாவசு வருடம் அவங்களை சோதனை தருகின்ற ஆண்டாக கொடுத்துரும். அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, இந்த விசுவாவசு வருடம் எனக்கு எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து சோதனையை தருகின்ற ஆண்டாக மாறிட்டு. இந்த பராபவ ஆண்டு இவங்களுக்கு என்னென்ன விஷயத்தை கொடுக்கணுமோ அது அனைத்தையும் துடுக்கின்ற ஆண்டாகவும் மாறப்போகுது. பொறுமையும் தேவை, இந்த நேரத்தில் பொறுமையும் தேவை, நிதானமும் தேவை. ஏன்னா செல்வங்கள் வாரி வழங்குகின்ற ஆண்டாக இருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, ஆனால் அதுக்கேற்றால் போல் விரயம் சார்ந்த விஷயமும் அதிகமாக காணப்படும். ஐயா, நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரே வார்த்தை, இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். பகவானுடைய 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கின்ற காலம் என்பதால் வரவு எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்றால் போல் ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செலவீனத்தையும் கொடுத்து கொண்டிருப்பார். வரவு வந்தால் சொத்தாக வாங்கிடுவீங்க. வருகின்ற நோட்டுக்கு இருந்தால் மொத்தம் பேங்க் அக்கௌண்ட்டாக போகுது. சொத்துக்கள் பத்திரமாக வருகின்ற காலங்களாகும். நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கின்ற காலங்களாக மாறுகின்ற அமைப்பை கொடுக்கும். இல்லை அவங்க கல்வி நிறுவனத்துக்கு செய்கின்ற செலவுகளாக மாற்றித்தரும். அதை மொத்தம் நாம் சமாளித்து முன்னுக்கு வந்துடுவோம். இந்த தடைகள் அனைத்தும் விலகும். போன்று ஆண்டு இருந்தால் போல் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, எல்லாரும் நம்மளை டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பார்வையை பார்த்துட்ருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எல்லாரும் நம்மளை ஒரு ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க இனி அந்த தோல்வி பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து விலகுவாங்க. மனமாற்றம், இடமாற்றம் எல்லாமே கொடுக்கின்ற அமைப்பாக ஒரு ஜாம்பவான் போல் குடும்ப தலைவன் அல்ல, இனிமேல் வீட்டு தலைவன் அல்ல, நாட்டிற்கான தலைவனாகவும் ஊர் பஞ்சாயத்து தலைவராகவும் கவுன்சிலர் சேர்மன் இது மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஜொலிக்கின்ற அமைப்பை கொடுக்கப்படுற மக்கள் பணியை செய்கின்ற பாக்கியெல்லாம் கொடுக்கறதுக்கான ஆண்டு என்று சொன்னால் இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு. ஐயா, யாரும் பார்வை பார்க்க தேவையில்ல. குரு பகவான் ஒருவர் நேரடியாக உச்சம் பெற்று நம்மளை பார்த்து நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தையும் விலக செய்ய போகிறார்.
அவருடைய பார்வை லாபஸ்தானத்திலையும் வருது. அதன் மூலியமாக லாபம் தருகின்ற இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அடையாளமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு அடையாளம் கிடைக்கின்ற ஆண்டாக மாறும். ஐயா, நான் எனக்கு ஒரு அடையாளமே கிடைக்கல, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றுமே முன்னுக்கே வரல சாமி, நான் முன்னேற்றம் என்பதே காணலை சாமி, நான் வாழ்க்கையில் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போகல, அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ தள்ளி போயிடுச்சு ஐயா. ஐயா, வைகாசி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்திரை மாதம் அது ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா அவர் 3 மாதத்துக்கு முன்னே அந்த ஒளி அலைகள் அவங்க மேலே கிடைக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு மங்களகரமான பராபவ ஆண்டு தான். ஒருமைத்தன்மையோடவே சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு, அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன் மகர ராசிக்காரங்களை பார்த்து, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை. ஏன்னா ஜீவன கர்மா இருக்கக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம், அந்த ஒரு விஷயத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ மொத்தம் நம்மளுக்கு ஜீவன கர்மா எதை கொடுத்தாலும் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கொடுப்பான். எதையுமே நாம் செய்தே தீரணுன்ற ஒரு கடமையோடு நாம் கொடுக்கின்ற அமைப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இந்த நேரம் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம். திருமண தடை, தோஷம், குழந்தை பிறப்பு, என்னென்ன விஷயத்தில் ஏற்பட்டது ஐயா, எந்தெந்த தடையாக இருந்தாலும் உங்களை வெற்றி வாய்ப்பு தரும். காதல், திருமணம் கைகூடக்கூடிய காலமெல்லாம் ஏற்பட போகுது. மகர ராசிக்காரங்க இனி ஒளிந்து வாழக்கூடிய காலம் அல்ல, இனி ஒளிர்விட்டு வாழுகின்ற தன்மையெல்லாம் கிடைக்கும். ஐயா, புகழ்ச்சி என்பது என்கிட்ட கிடையாது. இருந்தால் சொல்லிவிடுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம். நம்ம வாழ்க்கையே சில நேரத்தில் நன்மையும் நடைபெறும், சில நேரத்தில் சோதனை காலங்களையும் நாம் தாண்டி வருவோம். எந்த சூழ்நிலையும் மாறாமல் இருப்பது யாரானா மகர ராசிக்காரன். நன்மையோ தீமையோ அவங்கள்ட்ட அந்த முகமலர்ச்சியில் காட்டவே மாட்டாங்க. ஒரே செயல்பாடாகவே இருக்கும் அவங்களுக்கு. நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற அமைப்பாகவும் இந்த கிரகங்களுடைய பார்வை, சனி பகவானுடைய 12ஆம் இடத்தில் பார்க்குறதும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பார்க்குறதும், நேரடி பார்வையில் குருவின் பார்வை நேரடியாக நம்ம ராசியும் பார்க்குறதாலும், ஏதாவது தனிமை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொன்னால் கலத்திரஸ்தானம், அங்கே குரு பகவான் அமரக்கின்ற காலம். அது ஆணானாக இருக்கட்டும் பெண்ணானாக இருக்கட்டும், அவர் உடல்நலத்திலையும் மனைவியுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும். கடகம் என்பது தாயாரை குறிக்கும். அதனால் அவங்க உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த பெட்ரோலிய நிறுவனம் சார்ந்த விஷயத்தில் நடத்தியிருந்தால் அவங்களாம் பெரிய ஜாம்பவான லாட்ரி சீட்டு யோகங்களும், பெரிய அதாவது பம்பர் லாட்ரி அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கான அமைப்புகள். மின்சாரத்துறை, இந்த மாதிரி யார் பொதுப்பணித்துறை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் இந்த வக்கீல் சார்ந்த விஷயத்தில் இருங்க ஐயா, நீண்ட நாளாக எதிர்பார்த்துருக்கீங்க ஜட்ஜுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கின்ற ஆண்டாக மங்களகரமான பராபவ ஆண்டு உங்களை வரவேற்க போது. வாழ்க்கையில் நிறைய செழிவான விஷயத்தை நீங்கள், ஏன்னா 2ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி யாரான சனி பகவான் தான். மக்கள் தொடர்பு, அரசியலில் ஈடுபடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஜொலிக்கின்ற அது ஜாம்பவான் போல் இருக்க போகிறாங்க. ஐயா, பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் நில்லுங்க, கவுன்சிலராக நில்லுங்க, சேர்மன் நில்லுங்க, எம்எல்ஏக்கு நில்லுங்க, நான் வானானே சொல்ல. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் தருகின்ற அமைப்புக்கு எடுத்து ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்யும். மருத்துவம், ஃபுட்டு டெலிவரி, ஹோட்டல் திறக்கிறது. ஐயா, இது இனிமேல் தடை என்பது கிடையாது, தாமதம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே கிடைக்கும். நீ உங்கள் பாதை என்ன சொல்லுவாங்களே, அந்த ரஜினி சொல்கிற மாதிரி, இனிமேல் நம்ம பாதையை சிங்கப்பாதை என்று சொல்கிறவங்கள வெற்றி பாதையாக மாறுகின்ற காலங்கள் வரவேற்கின்றது இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு. நல்லவை அனைத்தும் வந்து சேரும் மகர ராசிக்கு நன்மையே நடைபெறும். ஒரு இடமாற்றம் என்பது கிடைக்கும், அதன் மூலியமாக முன்னேற்றம் என்பது கிடைக்கும். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.